பு 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 லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணை கண்ணம்மா கெப்பி மண்ட நீ தானம்மா. பு 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 என்ன வேணும் உங்களுக்கு? 1 கிலோ பூ வேணும். பேக்கரியில வந்துட்டு பூ கேக்கீங்க, இங்க பூவெல்லாம் கிடைக்காது. அப்புறம் எதுக்கிட்டி பு பு புன்னு கத்திட்டு இருக்க? மாமோய் ஓடியாங்க. டிச்சுக் டிச்சுக் டிச்சுக். எதுக்கு இந்த ஆளு முட்டி போட்டு நடந்து வர்றாரு? அழகு மாமா அழகு மாமா, நீ நடந்தால் நடை அழகு, நீ சாஞ்சால் அழகு, நீ விழுந்தால் தனி அழகு, நீ குதிச்சால் தான் அழகு. இது என்ன கடை முன்னாடி வந்து சர்க்கஸ் காட்டுதுவோ? கால் நல்ல சுளுக்கிட்டு. அழகு மாமா கோணையா நிக்கிறது அழகு, மாமா ஆடுறது அழகு. மாமா நீயே கேளு. தம்பி 2 கிலோ சீனியும் 2 கிலோ அரிசியும் கொடு. சீனியும் அரிசியுமா? அண்ணே இது பேக்கரி. கடை தானே, பேக்கரி கடை. குடுக்கியா இல்லையா? நீங்க கேக்குறது இங்க கிடையாது. ரோனி அவ தரமாட்டுக்கா. இப்ப அவளுக்கு என்ன செய்யுதுன்னு பாரு மாமா பாரு. அரிசி கொடு, சீனி கொடு. அரிசி சீனி எல்லாம் சேர்ந்து கலந்து செஞ்சு வச்ச பன்னு இருக்கு, வேணா தின்னுட்டு சாவு. இவன் ஓவரா பேசுதா மாமா, இரு கடிச்சு வச்சுட்டு வரேன். ஆவ் 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 ஆவ். ஐயோ ஐயோ என் கையை என் கையை என் கையை. ஏய் பைத்தியமே, எதுக்கு என்ன கடிச்ச? மாமா என்னை பைத்தியம் சொல்லுதா? மறுபடியும் கடிட்டி. உன் கையை கூட முத்தம் கொடுக்க. ஓடுதா ஓடுதா? ஐயோ காலையில பேக்கரிக்கு 2 மெண்டல்வோ வந்திருக்கு, நான் இப்ப என்ன செய்வேன்? என்னாச்சு என்னாச்சு கன்சிகா என்னாச்சு? மண்டுக்கிட்ட ஐயா, முதலாளி ஐயா, இவங்க 2 பேரும் என்ன கடிக்காங்க. ஏய் உங்க 2 பேர் யாரு பேக்கரி பக்கம் வர சொன்னது? அரிசி வேணும், பருப்பு வேணும். அரிசி பருப்பு எப்படி இங்க இருக்கும்? வாடு வாடிரு. அடிக்கும் வா ஓடிடுவோம். ஜம்ப் அடிக்கும் ஜம்ப். என் பேரு ராணி, நான் நல்ல பரப்பேன். நானும் பரப்பேன். எங்க இருந்து தான் வருதுவளோ குரங்கு சனியனுவோ. நீ உடனே பேக்கரியை போட்டு ஓடிடுவியோ? மண்டுக்கிட்ட ஐயா, முதலாளி ஐயா, அந்த பொம்பளை என்ன கடிச்சிட்டா. அவ கடிக்கிற வரைக்கும் கையை கொடுத்துக்கிட்டு இருந்தியாக்கும். நல்ல வேலை என்ன காப்பாத்து நீங்க. பயமா இருக்கு பயமா இருக்கு. சரி 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 பயப்படாத பயப்படாத. அது 2 ஓடிருச்சுவோ. பயமா இருக்கு பயமா இருக்கு. இவ பாவம் சின்ன பிள்ளை கிடக்கா, பயந்துட்டுல கிடக்கா. அது 2 பேரும் ஒண்ணும் செய்ய மாட்டாவ, போயிட்டாவ. ஆத்தாடி ஆத்தா, என்ன நடக்கு? அதான பார்த்தேன். ஏன் மாவன் கண்ணிகால வச்சுக்கிட்டு இருக்கான்? ஏன் மாவன் கண்ணிகால வச்சுக்கிட்டு இருக்கான்? இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையெழுத்து. ஏ கன்சிகா போதும், பயந்தது அவ போயிட்டா. வா. திருப்பி வந்தா என்ன செய்ய முதலாளி ஐயா? வரமாட்டா வரமாட்டா. சரி கடையில வியாபாரத்தை பாரு, நான் போய் மார்க்கெட் போயிட்டு வரேன். சரி. இந்த பயனாங்குழி பக்கடவை நம்பி நம்ம பேக்கரியை விட்டுட்டு போறோம். இது 2 பேர் துறந்தனால பேக்கரியை விட்டுட்டு ஓடிடும் போலயே. பு பு பு. இதுக்கு ஒன்றும் குறைச்சில்ல. ஆனா உனா பூ பூம்பா. இவன் என்ன மரத்து மேல தொங்கிட்டு இருக்கா? காக்கா முட்டை நல்லா இருக்குன்னு ஒரு பிள்ளை சொல்லிச்சு. இங்கே வந்து பார்த்தா காக்கா கூடும் இல்லை முட்டையும் இல்லை. சை, வந்ததுக்கு ஏதாவது பழம் கிடைக்குன்னு பார்த்தா இந்த மரத்தில் பழமே கிடையாதாம. நெட்டவலி நெட்டவலி. இந்த லூஸ் என்ன இங்கே வந்து நிற்கு? என்னக்காவ்? மேல என்ன செய்ற? துணி துவைக்கேன். அட கடவுளே, கீழ வாமா. இவன் எதுக்கு நம்மளை வந்து கூப்பிட்டடக்கா? என்ன உமா மேடம், என்ன தேடி வந்திருக்கிய? சும்மா அந்த பக்கமா போனேன், அதான் நீ மேல தொங்கிட்டு இருக்கறத பார்த்தேன். உட்காருங்க உட்காருங்க. மரத்துல நெட்டி பண்ணிட்டு இருந்த? அதான் சொன்னோம்லாக்கா, முட்டை எதுவும் கிடைக்கான்னு பார்த்து திங்கிறதுக்கு. சரி, காக்கா முட்டைய வாத்தம் பாவ. கோழி முட்டை திங்கும்போது காக்கா முட்டை தின்னா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு படமே இருக்கு காக்கா முட்டைன்னு. இப்போ கரெக்டான நேரம், எதையாவது மூட்டி விட்டு இவங்களுக்குள்ள சண்டை இழுத்து விடலாம். ஏட்டி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? பங்கஜக்கா வீட்டுல விதவிதமா சமைச்சு வச்சிருக்காவலாம். வாயே, ஜன்னல் வழியா போய் திருட்டுத்தனமா சாப்பிடுவோம். சாப்பாடுனா இவளுக்கு போதும். இவ அவ வீட்டுல போய் திருட்டுத்தனமா திங்கணும். அவ அதுக்கு இவட்ட சண்டை போடணும். எனது பங்கச்சக்கா வீட்டில் விதவிதமா சமைச்சு வச்சிருக்காங்களா? இப்பவே போறேன். ஜன்னல் வழியா ஏறி போய் தின்னு, சரியா? நான் ஏன் எங்க அக்கா வீட்டில் ஜன்னல் வழியா போய் ஏறி திங்கணும்? நான் கேட்டா அவங்களே கொடுக்க போறாங்க. இது என்ன இப்படி சொல்லிட்டு போறா? ஜன்னல் வழியா ஏறி திங்கணுமாம? நான் கேட்டா எங்க அக்கா எனக்கு அவ்வளோத்தையும் போட்டு தர போகுது. ஐயோ, என் பிளான் நடக்கலையே, இப்படி ஆயி போச்சு. தர்சினி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் தாத்தா. அவர் உனக்கு தாத்தா கிடையாதுமா, மாமா. இவர் பார்க்க தாத்தா மாதிரி தான் இருக்காரு. இப்போ உனக்கு நான் ஞாபகம் வர வைக்கேன். உன் பேர் என்ன? தர்சினி. நீ என்ன படிச்சிருக்க?
படிச்சிட்டு இருக்க? உன் மாற 7 கழுத வயசாயிட்டு செகண்ட் இயர் படிக்கலாம். செகண்ட் இயர் நீ காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆகுது. இல்ல இல்ல அண்ணே, ஏம்மா அவளை சும்மா சும்மா நோண்டாதீங்கண்ணே. இல்ல பாண்டியம்மா, அவளுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். நீ ஒரு ஞாபகம் படுத்த வேண்டாம், ஒரு வேலையை பார்த்துட்டு தெரியும். பாண்டியம்மா, இவ்வளவு நம்பி 2 கோடி ஃபேக்டரியை திறந்துட்டு மகராஜன் மொழி பிரிஞ்சு நிற்கான். என்ன மைனி இப்படி சொல்லுதியே? அதான் அந்த புது பையன் நல்லா பார்த்துக்கிட்டு தானாம்ல. என்ன புது பையனாலும் அடுத்த பையன் தானம்மா, அதுவும் அவன் பெரிய கோடீஸ்வர பையன். அவனெல்லாம் நம்ப முடியுமா? என்னைக்குனாலும் விட்டுட்டு போயிடுவான். என்ன சித்தி, என்ன பேச்சு நடக்கு? எல்லாம் தர்சினியை பத்தி தான்ப்பா. இவ்வளவு நம்பி 2 கோடியில ஃபேக்டரி வேற திறந்து வச்சுட்டீங்க, அதான் கவலையா இருக்கு. சித்தி, இன்னைக்கு ஒரு டாக்டர் நான் வர வச்சிருக்கேன். நமக்காக அவரு சென்னையில இருந்து வந்திருக்காரு. கண்டிப்பா தர்ஷினியை பார்த்து என்னென்ன அவர் ரிப்போர்ட்டை காமிச்சு சொல்லிடுவாரு. கண்டிப்பா குணமாயிருவா. அப்படியாப்பா? சீக்கிரம் நினைவு கொண்டு வாப்பா. தர்ஷினி, சாயங்காலம் நம்ம டாக்டர்கிட்ட போறோம், சரியா? சரி. மவராஜன் சொன்னாதான் கேட்கா, மவராஜன் சொன்னாதான் சாப்பிடுதான், வேற ஒருத்தர் பேச்சையும் கேட்க மாட்டேக்கா. கவலைப்படாதீங்க அத்தை. இந்த மாசத்தோட அவளுக்கு எல்லாமே குணமாயிரும், நார்மலா ஆயிருவா. பழையபடி ஃபேக்டரியை நடத்த போறா. தர்ஷினி, அடுத்த மாசத்துல இருந்து நீ உன் ஃபேக்டரியை நடத்துவ, சரியா? என்ன மேடம், என்ன செய்தீங்க? சும்மா தாங்க இயற்கையை ரசிச்சிட்டு இருக்கேன். நல்ல காத்தடிக்கி. ரொம்ப நேரம் குளிர்காத்துல நிக்காத. என்னங்க நீங்களும் உங்க அம்மா மாதிரியே ஆயிட்டீங்க. என்ன செய்ய, கவனமா பாத்துக்கிடணுமே உன்னைய. ஏங்க, என் கூட போன வருஷம் ஒர்க் பண்ணாங்கல்ல காலேஜ்ல ஒரு மேடம், ஸ்டெல்லா மேடம். அவங்களுக்கு இப்ப 8 மாசம் ஆகுது. திருப்பியும் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டாங்களா. சரி, அதனால இப்ப என்ன? ஏங்க, 1ஆம் தேதியில இருந்து நானும் காலேஜ் போறேங்க. எனக்கு வீட்டுல இருந்தாலே ஒரு மாதிரி மென்டல் ஆயிருவன் போல தோணுது. எங்க அம்மாவும் சரி உங்க அம்மாவும் சரி சம்மதிச்சா போ. என்னங்க இப்படி பேசுறீங்க? ஒவ்வொருத்தரும் டெலிவரிக்கு முந்தின நாள் வரைக்கும் வேலை பார்க்காங்க. ஒரு 3 மாசம் விட மாட்டேங்கிங்களே. பாவம், இவ்வளவு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கா. பேசாம 1ஆம் தேதி காலேஜ் அனுப்பிடுவோம். ஆனா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சாதான் என்ன நடக்க போதோ தெரியல. சரி மது, 2 மாசம் மட்டும் வேலைக்கு போ. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போக கூடாது, சரியா? ஐயா, ஜாலி ஜாலி. சரிங்க. என்ன விமலா, கூட நிறைய பூ வச்சிருக்க? எங்க தோட்டத்துல விளைஞ்சதுக்கா. நல்ல மல்லிகை பூவா இருக்க, மனம் அங்க வர தூக்குத. நிறைய இருந்ததா எல்லாருக்கும் கொண்டு வந்தேன். விக்கிறதுக்கு மாப்பிள்ளைட்ட கொடுத்து விட்டுருக்கலாம்ல. போதுமான அளவுக்கு விக்க கொடுத்தாச்சுக்க. இது நம்ம தேவைக்கு. எங்க விமலா மைனிக்கு எப்பவுமே போதுங்கிற மனசுதான். அப்படிதான் இருக்கணும். பணம் பணம்னு அலைஞ்சி கடைசியில எண்ணத்தை கொண்டு போறோம். கூட இருக்கிறப்பட்டவங்களுக்கு கொடுத்து வாழணும். எங்க விமலா மைனி மாதிரி நல்ல குணவுல பொம்பளை நான் பார்த்ததே இல்ல. நல்ல ஐஸ் வை, அப்பதானே உன் பிள்ளை அவன் வீட்டுல வளர்க்க முடியும். இல்ல டீ, நெசமாலுமே தான் விமலா மைனி அவ்வளவு நல்ல குணம். உன் பிள்ளைய அவதானே வளர்த்துக்கிட்டு இருக்கா. இல்லைன்னா நீ வேலைக்கு போக முடியுமா, இல்ல உன் புருஷன் தான் வேலைக்கு போக முடியுமா? விமலா மைனி நகையை வேற அடகு வாங்கி வச்சிருக்கோம். ஒரு நகையை தான் திருப்பி கொடுத்தேன், இன்னும் வச்சது கொடுக்கல. இப்போ உன் புருஷன் நல்ல பொறுப்பா இருக்கானா டீ? ஆட்டெல்லாம் ஒழுங்கா வாட்டுதானா? மெந்திக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்லக்கா. சரி சரி சரி. பங்கச்சக்கா, உங்க வீட்டுல ஏதோ விதவிதமா சமையல் செஞ்சு வச்சிங்களாமா? அப்படியா? இன்னைக்கு என்ன விதவிதமா? சாம்பார், அப்பளம், அப்புறம் ஒரே ஒரு காய் கூட்டு. இதுல என்ன விதவிதமா இருக்கு? உமாநாதாரி சொன்னா விதவிதமா சமையல் பண்ணி வச்சிருக்காங்க, பின்னாடி வெளியே போய் தின்னுட்டு வா அப்படின்னா. அது என் பின்னாடி வெளியே போய் திங்கணும். கேட்டா நம்ம அக்காவே கொடுக்க போறா. இதை தான் நானும் சொன்னேன். நான் கேட்டேன், எங்க அக்காவே எனக்கு கொடுத்துரும், நான் எதுக்கு பின்னாடி வெளியே போய் திங்கணும் அப்படின்னா மூஞ்சி செத்து போயிட்டு. ஏன் அப்படிலாம் சொல்லிட்டேடக்கா? ஏதோ மூட்டி விட பார்க்க போல. இவ பருப்புலாம் நம்மகிட்ட வேகாது. நானா உமாவை ஒரு ஆளாவே நினைக்கிறது கிடையாது பத்துக்க. கெட்டின பூவா கெட்டாத பூவா? கெட்டியாச்சு கெட்டியாச்சு. கெட்டின பூவுதான். ஆளுக்கு 2 முழம் தலையில எடுத்து வச்சுக்கிடுங்க. ஏன் மண்டையில முடிய 1/2 முழம் தான் இருக்கும், எனக்கு எதுக்கு 2 முளை பூ? சும்மா வச்சிக்கோ. சரி வைப்போம். இட்டு காபி குடிங்க, முறுக்கு எடுத்துட்டு வரேன். முறுக்கு வேண்டாமா, ஒரே பல்லு வலி. பல்லு வலினா பல்லு ஆஸ்பத்திரிக்கு போவோமாமா? இல்லப்பா, அதெல்லாம் சரியாயிரும். ஏம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இசை இருக்கல்லம்மா. ஆமா, என்ன அந்த பிள்ளைக்கு? பாவம், வீடெல்லாம் கெட்டதுக்கு பாதியில இடிச்சு போட்டுன்னு சொன்னீங்க. அவ பாவமா, அவ காட்டுல மழை அதிர்ஷ்டம் அவளுக்கு. எங்கேயோ போயிட்டு இருக்கா இப்போ. ஏமல் லாட்டரி கிட்டரி விழுந்துட்டா? லாட்டரி எல்லாம் விட பெருசுமா. வீடு இடிச்சுக்கிட்டும் போது குழி தோண்டும் போது எதுவும் புதையல் கிடைச்சிட்டோட்டி. எம்மா, புதையெல்லாம் கிடைச்சா கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும், நம்ம வைக்க கூடாது. அதான் சட்டம் தெரியுமா? இல்ல, ராத்திரியோட ராத்திரியே தோண்டும் போது கிடைச்சா எப்படி கொடுக்க மனசு வரும்? ஐசா ஒளிச்சு வச்சுக்கலாம்ல. இந்த கவர்மெண்ட் என்ன கேமரா போட்டா பாத்துக்கிட்டு இருக்கு. அப்படி எதுவும் கிடைச்சதா? ஏம்மா, இனி சொல்ல விடுமா, நடுல பேசிக்கிட்டே இருக்க. சரி சொல்லு சொல்லு. ஏம்மா, நம்ம வீட்டுக்கு வந்தோம்லாமா விசாலும் இசையும்
அண்ணன் தங்கச்சியா? என்னட்டி சொல்லுத? விசால் அப்பாவுக்கு 2 பொண்டாட்டியா? இவரு ஒருத்தர்ப்பா. இல்லப்பா, அப்படி கிடையாது. விசாலோட அம்மாவும் இசையோட அம்மாவும் கூட பிறந்தவங்களாம். இசையோட அம்மா லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்களா, அதில் 20 வருஷம் யாருமே அவங்ககிட்ட பேச மாட்டாங்களா. இப்பதான் விசால் வந்து அவளுக்கு அண்ணன் தெரிஞ்சது. அப்போ இசை நல்ல பெரிய இடத்து குடும்பத்து பிள்ளை போலயே. ஆமாமா, விசால் அவளுக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு நல்ல பெரிய வீடு, மாசம் மாசம் மளிகை பொருட்கள் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வேலைக்கு போக மாட்டாரா இசை அப்பா? ஏன் எல்லாத்தையும் இலவசமா வாங்கிட்டு நடக்காவ? அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாப்பா, அதனால விசால் பெரிய கோடீஸ்வரன்ல, அதான் உதவி செய்யறான். சரி சரி சரி, அந்த பிள்ளை பட்ட கஷ்டத்துக்கு எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரிதான். சந்தோஷமா இருக்கிறது கரெக்டுமா. அந்த 11 லட்சம் கொடுக்கும் போதே அப்படி கிடந்து ஆட்டம் ஆடிட்டு கிடந்தா, இப்ப பெரிய கோடீஸ்வரர் அண்ணன் தெரிஞ்சது, இனிமே ஒரே ஆட்டம் தான் போங்க. சரிப்பா, அவன் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். ஆமா ஆமா, பாவம். இவங்க எல்லாம் இசை பாவம் அப்படி இப்படின்னு நினைக்காங்க. இனிதான் அவ ஆட்டமே ஆரம்பிக்க போகுது.